Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். புஷ்பா உண்மையிலே ஃபயர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவர் புஷ்பான்னா புஷ்பா இல்லடா ஃபயர்னார்ல, புஷ்பா இல்லடா அது சிஎம் கொண்டு வந்து நிறுத்த போறானுங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். ஏற்கனவே பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆயிட்டாரு. இப்ப தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை ரெடி பண்றாரு. எதுக்கு? நீ சிஎம் ஆயிடுப்பா. ஒரு பாட்டு விஜய் சார் ஃபேன்ஸுங்க பாடுவாங்க. ஒரு பாட்டு கன்ஃபார்ம் பாடுவாங்க. என்ன பாட்டு சார்? பகவானே பகவானே பனையூரு பகவானே 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 பலன் தருவாய் பகவானே. ஆமா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போடுவானே. முயற்சி மேல எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அஜித் சாருடைய ரசிகர்களுக்கான ஒரு கிளாசிக்கல் படமா இருக்கும். அவரை கிங்னு சொல்றதுக்கு எனக்கு எப்படின்னா, அந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ல ஒரு வாக்கிங் ஒன்று வந்த ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தார், ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தார். விஜய் சார் ஒரு ரூட் எடுத்துக்காரு. அவர் எந்த ரூட் எடுக்காத அது ரூட் தலை. அது ஆதன் சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் சினிமால இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவீன் காந்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள், முக்கியமா சொல்லணும்னா அல்லு அர்ஜுன் அவர்கள், அவர் வந்து படத்துல நடிச்சாரு, ஒரு 3 வருஷம் ஒர்க்கு, ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு, எல்லாமே ஓகே. 1000 கோடிக்கு மேலேயும் படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா அவருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்தபடியே இருக்கு சார். முதல்ல நாளைக்கு வந்து திரு விஜயகாந்த் சார் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு 28ஆம் தேதி முதல்வராக இருந்து இந்த நாட்டை ஆண்டிருக்க வேண்டியவருக்கு நாம 1ஆம் ஆண்டு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஒரு வலியான விஷயம்தான். ஏன்னா எளியவர்களுக்காக வாழ்ந்த நல்ல மனிதர் அவர். அவருடைய மரணம் தான் அவர் வந்து எவ்வளோ பெரிய நல்லவர்னு காட்டுச்சு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், விஜயகாந்த் போலென்று ஊர் சொல்ல வேண்டும், விஜயகாந்த் போலென்று ஊர் சொல்ல வேண்டும். இது எம்ஜிஆருடைய பாட்டு. அவரும் 25ஆம் தேதி தான் இதுவானாங்க, 24 நைட்டு. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 நல்லவர்கள் நம்மளை விட்டு போயிருக்காங்க. ஒரு இயேசு பிரான் பிறந்த நாள் இது இப்போ தான். ஸோ நல்லவர்கள் கொடுத்துன நடத்தின மாதம் இது, டிசம்பர் போனது வந்தது. அதனால் அவர்களுக்கு நம்ம இறுதி அஞ்சலி செலுத்திட்டு, அல்லு அர்ஜுன் வசூலில் அல்லுன்னு அள்ளுது அல்லு அர்ஜுன் இல்லையா? அதாவது பாகுபலி வந்து 45-50 நாள்ல 1000 கோடியை கிராஸ் பண்ணுச்சு, கேஜிஎஃப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா அந்த படம் வந்து 2 வாரத்திலேயே கிட்டத்தட்ட இந்தியில மட்டுமே 800 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு 1500 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த படம் எனக்கு தெரிஞ்சு 2000 கோடி கிராஸ் பண்ணும் நம்புறேன். ஏன்னா வேற படங்களும் எதுவும் இல்லை. பொங்கலுக்கு தான் வரும், சங்கராந்திக்கு விடுவாங்க அவங்க பொங்கல் அது. ஸோ அதனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 கோடி அந்த படம் நிச்சயமாக டச் பண்ணி ஒரு சவுத் இண்டியன் சினிமாவுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு நடிகர் அவர் அல்லு அர்ஜுன். அவருடைய சாக்ரிஃபைஸ் எனக்கு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒரு காலி கெட்டப்பில் வந்தார். பார்த்தோடனே சொல்லிட்டு இந்த படம் இட்டுன்னு. ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஒப்படைத்தல் இருந்தது. எப்போவுமே ஒரு சினிமா எப்போ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னா ஒப்படைக்கணும் தன்னை. அது சினிமா வேறையா இருக்கக்கூடாது, அவர் வேறையா இருக்கக்கூடாது. அது கமல் சார் செய்வார். ரஜினி சார் வந்து ஷார்ட்ல வரும்போது அதை பண்ணுவார். அந்த ஷார்ட்ல அவர் தான் இருப்பார். ஒப்படைத்தல் அவரை ஃபாலோ பண்ணி திரு விஜய் ஆகட்டும், திரு அஜித் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த படத்தை வேற எந்த படமும் பண்ணாமல் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இந்த படத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதயத்திலிருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்று சரியான கல்லா கட்டுகிறது. வசூலில் அல்லுன்னு அழுது. என்னன்னா ஏற்கனவே பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆயிட்டாரு எங்க ஆந்திரால. இப்ப தெலுங்கானால வாங்க வாங்கன்னு அந்த முதல்வரே கூப்பிடுறாரு. நான் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாம இருக்கிறேன். அவர் பேர் என்னன்னா சேஷந்த் ரெட்டி. நம்ம என்னங்க பேரு? ரேவந்த் ரெட்டி அவர் பேரு. அவர் இவர் ரெடி பண்றாரு. ரேவந்த் ரெட்டி
அல்லு அர்ஜுனை ரெடி பண்றாரு. எதுக்கு? நீ சிஎம் ஆயிடுப்பா, அங்க தெலுங்கானால பவன் கல்யாண் இருக்காரு, இங்க நீ வந்துருன்னு. என்னன்னாங்க, அவரு யாரையும் அந்த நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த பையன் இறந்தது, அந்த அம்மா 2 பேரும், அது வந்து யாரும் திட்டமிட்டு பண்ணல இல்லைங்களா, அதுவா நடந்துருச்சு. நடந்ததுக்காக அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டாரு. அந்த குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த பையனுடைய ஃபியூச்சருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அண்டு ஒரு நாள் அவரை அரெஸ்டும் பண்ணி அவரை வந்து வச்சாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, புஷ்பா உண்மையிலே ஃபயர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவர் புஷ்பான்னா புஷ்பா இல்லடா ஃபயர்னார்ல, புஷ்பா இல்லடா அது சிஎம் கொண்டு வந்து நிறுத்த போறானுங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்ததுனால எம்ஜிஆர் வந்தாரு. ஜெயலலிதா நெருக்கடி கொடுத்தப்ப ரஜினிகாந்த் வந்திருக்க வேண்டியது, வரல. இப்ப தொடர்ந்து டிஎம்கே வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடி படம் ரிலீஸ் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்ததுனால அவரும் வந்து விஜயகாந்த் சாரும் இல்ல, இந்த பக்கம் ரஜினிகாந்த் வர வேண்டியவரும் இல்ல. அதனால நம்ம வந்தோம்னா கரெக்டான கேம்னு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. இப்ப விஜயோட வருகை வந்து எப்படி ஒரு பிரகாசமா, நிச்சயமா அவர் வந்து விஜய் அவர்களின் அரசியல் விஜயம் வெற்றியில் முடியும்ன்ற மாதிரி இருக்கு. அரசியல் விஜயம் வெற்றியில் முடியும் அப்படின்ற மாதிரி இன்றைய நிலை. இளைஞர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காங்க. அந்த ரசிகர்களுடைய உற்சாகத்துல நிச்சயமா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த எப்ப அப்படின்றத நமக்கு தெரியல, 26, 31, 36, ஆனா கன்ஃபார்மா ஒரு வாட்டி ஆவாது. ஸோ அது மாதிரி திரு அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து அங்க நெருக்கடி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இறங்கிதான் ஆகணும். ஸோ அந்த ரெட்டி இருக்கார் பாத்தீங்களா சிஎம், அவர் வேற வேலையை பார்க்கலாம். இவரையே நோண்டிக்கிட்டு என்னன்னாங்க, இந்தியா பூரா இப்ப பேசு பொருள் யாரு? அல்லு அர்ஜுன். இன்னைக்கு இந்தியா பூரா பேசு பொருள். ஆனா இந்தியா பூரா பேசு பொருள் ரெட்டி கிடையாது. அப்ப ரெட்டிக்கு என்ன பண்ணுதுன்னா, யார வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரெட்டியை வெளியெல்லாம் தெரியும்னு அவர் என்ன பண்றாரு, வேணு அல்லு அர்ஜுனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. இது என்ன ஆகுதுன்னா இன்னும் படம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா பவன் கல்யாணுமே தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல சார். அவருமே வந்து ஒரு வகையிலயாவது சப்போர்ட் பண்ணுவாருன்ட்டு ஒரு இடத்துலயாச்சும் அல்லு அர்ஜுன் அவர்கள் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே வந்து அவருக்கு பெருசா குரல் கொடுக்கல இல்லையா? இல்ல, இது என்னன்னா ஒரு ஸ்டேட், ஆந்திரான்ற ஹைதராபாத்ன்றது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சிஎம் வந்து எதிர்க்கணும்னா டக்குன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. இப்ப நீங்க பவன் கல்யாண் எதிர்க்கலன்றது எனக்கு தெரியல, ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி ரிலேஷன் அவரு இல்லையா, சிரஞ்சீவியோட தம்பி அவரு. அந்த அல்லு அர்ஜுன் அவங்க ஃபேமிலி தான், அது டோட்டலாவே அவங்க ஃபேமிலி தான். அவருக்கு ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் பவன் கல்யாண் தான் வந்து நிப்பாருன்னு வச்சுங்களேன். தேவையான்னு யோசிக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா நீ பார்த்துக்கொன்றது தானே, சின்ன பையன் நீயே பார்த்துக்கடா அப்படின்றது கூட இருக்கலாம்ல இல்லையா? நான் எதுக்கு நீயே சின்ன பையன் நீயே இறங்கி ஆடு அப்படின்றது கூட இருக்கலாம் இல்லையா? நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ அங்க பார்த்துக்கோ. புரியுதுங்களா? அது ஆந்திரா, இது தெலுங்கானா. தெலுங்கானா நீ உன் வேலையை ஆரம்பி, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இஸ் டூயிங் வெரி குட், பர்ஃபெக்ட் வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவர். அதனால அந்த கேமா இருக்குமே தவிர அவருக்கு சப்போர்ட்ன்றதெல்லாம் தேவையில்லை. மயமா 1500 கோடிங்க தெலுங்கு, நீங்க ஆந்திரா பீகார்லாம் போய் பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அந்த படத்தை. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அரசியலையும் ஈடுபட்டுட்டாரு, ஒரு பக்கம் படத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. அவரை வந்து இப்ப நிறைய பேரு பனையூர் பண்ணையார் அப்படின்னு கலாய்க்கிறாங்க சார். அந்த விஷயங்கள் பாத்துருந்தீங்களா? அதாவது பலன் தருமா பனையூர் பாலிடிக்ஸ், பனையூர் பாலிடிக்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர் வந்து ஃபேமஸ் ஆகும். எம்ஜிஆர் இருக்கும்போது ராமாவரம் தான் ஃபேமஸ், அவர் இந்த காலகட்டத்தில். அடுத்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது போயஸ் கார்டன் சொல்லுவாங்க. போயஸ் கார்டன் போயிடுச்சு, இப்போ பனையூர் வந்து பரபரப்பாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னன்னா, அதான் நான் வந்து சிஎம் ஆயிடுறாரு, ஆக போறாரு, அதில் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு விஜய் சார் ஃபேன்ஸுங்க பாடுவாங்க, ஒரு பாட்டு கன்ஃபார்ம் பாடுவாங்க. என்ன பாட்டு சார்? பகவானே பகவானே பனையூரு பகவானே, பகவானே பகவானே பலன் தருவாய் பகவானே. ஆமா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போடுவானே பனையூர் பகவான், பலன் தரும் எங்கள் பனையூர் பகவான் அப்படின்னு விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்க ஒரு விருப்பத்துல பாடுவாங்க. என்னன்னா, அவர் அரசியல ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்துக்கும்
அவர் ரியாக்ட் பண்றாரு. இப்போ அம்பேத்கரை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஒன்று போட்டாரு. இப்போ இந்த பெண் விஷயத்திலையும் அவருடைய பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் ஓடி வந்து ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் சீமான் இருக்காரு, அந்த வேலை செய்ய ஒருத்தர் இருக்காருமா. சீமான் இது வரைக்கும் அப்படிலாம் பண்றாரு, ஏதாவது நல்லது நடந்ததா? ஒன்றும் நடக்காது. அது சீமானுக்கு மைலேஜ் இல்லையா? சீமான் வந்தார், இதை பேசினார்னா ஒரு நல்லா பேசுவார், ஒரு பஞ்சு போடுவார், எல்லாரையும் அண்ணன் தம்பிம்பாரு. அப்பாக்கள் எத்தனை அப்பாக்கள்ன்றதா இப்போ பெரிய லிஸ்ட். கேள்விக்குறினா சீமானுக்கு எத்தனை அப்பா அப்படின்றத இப்போ பெரிய கேள்வி. இப்போ சமீபத்தில் ஒரு அப்பா சேர்ந்திருக்காரு, இஸ்லாமிய அப்பா. அதனால அவர் அதை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்றதுலாம் வந்து முழு நேர அரசியலுங்கிறது அவர் அந்த படத்தை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ வந்தா ஒன்று பிரஸ் மீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா திரு விஜய் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல பல கேள்விகள் இருக்கு பத்திரிகை நண்பர்களிடம். விஜய் சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளும் மொதல் கேள்வி எதுக்குன்றது தான். அரசியல் பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய இடம், நம்பர் 1 இடம் இல்லையா இன்னைக்கு விஜய் அவர்கள், அதை விட்டுட்டு வர வேண்டிய காரணம்ன்றது தான் பெரிய கேள்வி. சரி, மிச்ச கட்சி இல்லாத ஒன்று தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகேங்களா? பாசிசம் பாயாசம்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அது பத்தாது, அது மட்டுமே பத்தாது. வேற ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒன்று சொல்லணும். எங்களுடைய எதிர்ப்புகள் தவறான வார்த்தையில் இருக்காது, ஒரு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கும், 1 to 1 பேசுவோம், சும்மா அந்த தெருக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு காசை செலவு பண்ணி. இப்போ அரசியல்னால என்ன, எலெக்ஷன் நேரத்தில் கோடி கோடியா செலவு பண்ணுறீங்க. அந்த கோடி கோடியா செலவு பண்ணிட்டு வர நல்லது பண்ணவா வருவான்? அந்த கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு டபுள் மடங்கா கொள்ளடிக்க தான் வருவான். இது பேசிக்கான விஷயம். அப்போ நான் வந்தால் நாங்க எங்களுடைய ஃபேஸ் வேல்யூ தான், நாங்க சொல்ற திட்டங்கள் தான். இளைஞர்களை காப்பாற்றுவோம், மருத்துவம் ஃப்ரீயாக தரப்படும், மதுக்கடைகள் மூடப்படும், வருமானத்துக்கு இதெல்லாம் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்றை நீங்க சொல்லணும். இதெல்லாம் வருமானத்துக்கு தமிழ்நாட்டில் வர்றோம். மதுக்கடைகளை மூடனா வருமானம், ஏன்னா இன்னைக்கு 45,000 கோடி அதில் தானே டர்ன் ஓவர் ஆகுது. அப்போ அதை நான் மூடனா அந்த வருமானத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இளைஞர்களை எப்படி நான் மீட்டெடுப்பேன், இப்படியாக அவர் வந்து கொள்கைகளை சொன்னார்னு வச்சுங்களேன், போதும். நாங்க வந்து இந்த சந்துக்கு தெருக்கு போயிட்டு கை எடுத்து கும்பிட்றதெல்லாம் கிடையாது, டிக்ளேரே பண்ணணுங்க கிடையாது. அதெல்லாம் போர் அடிக்குதுங்க. நல்லா திருட வரான்றது தெரியுது. ஓகேங்களா? அதெல்லாம் எங்க பண்ண மாட்டோம். இதான் எங்க கொள்கை. நாங்க நிக்கிறோம், செலவு பண்ண மாட்டோம், ஓட்டுக்கு காசு தர மாட்டோம். ஓகே? அதே மாதிரி கண்ட இலவசங்களை தரன்னு சொல்லி உங்களை ஏமாத்த மாட்டோம். எது நியாயமோ அதை செய்வோம். பசங்க படிப்புக்கு செய்வோம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நாங்க செய்வோம். இப்படியாக சில நல்ல கொள்கைகளை வச்சுக்கிட்டு அது கொடுத்தே ஆகணும். அது இல்லாம பஸ்ல ஏறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஃப்ரீ பண்ணி, அதுக்கு முன்னாடி நான் பஸ்ல போகலையா என்ன இல்லையா? நான் இது முதல் முறையா நான் பஸ்ல ஏறேன்னா என்ன? அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில கம்மி பண்ணலாம் இல்லைங்களா, எது அடிப்படையோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ண போறேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்டைலிஷா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு வச்சுங்க. அண்டு சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு ஆர்வ கோளாறு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணணும்னா இப்பவே ஒரு 500 பேரை தேர்ந்தெடுக்கணும். தொகுதிக்கு 500 பேர், தொகுதிக்கு 3 பேர் அப்படின்னா ஒரு 750 பேரை அந்த 3ல நீங்க ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி ஒரு 225 பேரை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர இங்க வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஆள் இருக்காரு, சீமான் இருக்காரு. அதனால அது தேவையில்லை. ஆனால் நீங்க வேற ஒரு அரசியல் பண்ண போறன்றதை டிக்ளேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி சும்மா எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு ஃபார்மாலிட்டி அவர் அன்னைக்கே சொன்னார், மாநாட்டிலே சொன்னார், ஃபார்மலா எதுக்கு இருந்தாலும் கத்திக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அதை ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லணும். எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. என் சைட்ல இருந்து ரியாக்ஷன் இருக்கும், ஆனா அதுதான் வேலையை நான் பண்ண மாட்டேன். என் வேலை என்னன்னா பசங்களை உருவாக்குறது. இப்ப கூட பிரஸ் மீட்டை முடிச்சு நாங்க தான் போறேன். 1000 பேர் வெயிட் பண்றாங்க, அதுல நான் 10 பேரை சூஸ் பண்ண போறேன்னு அவர் ஒரு புது டைனமிக் அரசியலை கை காட்டணும்.
கை காட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ இவர் எதுவுமே சொல்லாமல் வெறும் பனையூர்ல இருந்து லவ் லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கா, எல்லாருக்கும் ஒரு கிண்டல் ஆயிடுச்சு. வெறும் பனையூர்ல இருந்து நம்ம ஆளு பண்ணையாருன்றது நான் ஆட்சியை பிடிக்கிறது தானே. அப்போ பனையூர் பண்ணையாருனாலே அது பெருமை தான் இல்லையா? பண்ணையார் யாரு? அந்த காலத்துல பண்ணையாருன்றது கிங்குக்கு சமமானவருங்க தானே. அதனால அவரு பண்ணையார் தான். சீமான் அவர்கள் மறுபடியுமே விஜய் அவர்களை தம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சார். அந்த பதிவு பார்த்தீங்களா? எப்பயுமே வந்து எனக்கு டிஎம்கே தான் வந்து என்னுடைய எதிர்ப்பு எல்லாமே அவங்களுக்கு தான். விஜய் அவர்கள் எந்த காலத்திலையும் எப்பயுமே எனக்கு அவர் ஒரு நல்ல தம்பி அப்படிங்கறத வேற பதிவு பண்ணி. நீங்க தம்பின்னு சொன்னாலும் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, நீங்க திட்டும் போது அவர் ரியாக்ட் பண்ணாரு. ஏதாவது ரியாக்ட் பண்ணாரு அவரு. சார் விஜயோட கேரக்டர் என்னன்னா, புலின்னு ஒரு ஆடியோ ஒரு படம், அதோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல டி ராஜேந்தர் அவரை வந்து புலியில எத்தனை லிஸ்ட் இருக்குமோ எல்லா புலியும் சொன்னாரு. காட்டு புலி, சேட்டை புலி, வீட்டு புலி, எகிரும் புலி, பாயும் புலி. அவர் ஒரு ஸ்டேஜ்ல காதை பொத்திட்டாரு. வேற யாரா இருந்தாலும் இல்ல, அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேட்டு ரசிப்பாங்க. அவர் அப்படியே நெளிறாரு. அவ்வளோ மெச்சூர்டுமா அவரு. விஜய் வந்து இஸ் சோ மெச்சூர்ட். நீங்க அவரை ஆசை வார்த்தையில ஏமாத்த முடியாது, பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. எப்பவுமே அந்த இருத்தல்னு சொல்லுவாங்க, அவர் எப்படி அது பிராக்டிஸ் ஆயிட்டாரு. அதாவது எப்பவுமே அந்த நெஜத்தோடயே இருப்பாங்க. அது ஒரு சக்தியை கொடுக்கும். அது விஜய் சார், நான் சொல்ல வர்றது விஜய் சாருக்கு தெரியும், எல்லாருக்கும் இது புரியாது. அதாவது இருத்தல்லே இருப்பாங்க, எந்த கமிட்மெண்ட் இல்லாம அவங்க அப்படியே இருப்பாங்க, அவேர்னஸா இருப்பாங்க. அந்த அவேர்னஸ்ல நீங்க என்ன புகழ்ந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அப்படி ஒரு பவர்ல அவர் இருக்கும்போது அவரை நீங்க விஜய் சீமான் சொன்னாலும் அவரு எடுத்துக்க மாட்டாரு. சீமான் வந்து இந்த கத்தி கலாட்டா பண்ற அரசியல் ஓகே. திரு விஜயோட அரசியல் ஸ்ட்ரெயிட்டா புத்தி தான், ஸ்ட்ரெயிட்டா புத்தி தான். புத்திக்கு தானே என்னைக்குமே வேல்யூ, கத்துறதுக்கு வேல்யூ வேணா கத்து. ரெண்டாவது சீமானுடைய எஃபிஷியன் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பேசினாலும் அவருடைய மேக்சிமம் சீமான் யாருன்னா தெரியும் நமக்கு, இவ்வளவுதான்பா அப்படின்னு. இப்போ அவரு ஏன் தம்பிகள் வந்து விஜயை பகைச்சு கூடாது நானே சொன்னேன். திரு விஜய் அவர்களை பகைச்சு கூடாது சீமானோட எதிர்காலத்துக்கு நான் சொன்னேன், உங்க சேனல்ல தான் சொன்னேன். ஏன்னா அவருடைய கட்சியில இருக்கிற திரு சீமான் அவர்களுடைய கட்சியில இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்க. அவர் முரண்பாடு அந்த கொத்து கொத்தா வெளியே போயிடுவாங்க. ஓகே, அப்புறம் மனம் கொத்தி பறவை மாதிரி தனியா, ஆமா தனியா நான் அவரே கொத்திக்க வேண்டியதுதான். அதனால அவர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா நீங்க என்னவா இருந்தாலும் விஜய் ஒரு ரியாக்ட் பண்ணுவார், அது ஒரு டிப்ளமேட்டிக் தான். விஜய் சாதாரண ஆள் கிடையாது. அவரை நீங்க எல்லாரும் மாதிரி ஒரு பாலிட்டிஷியனா எதிர்பார்க்குறீங்க. அவர் கம்னு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் அவரை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிடணும், அப்ப என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் வேற மாதிரி வரப்போறேன் அப்படின்னு ஒரு கொள்கைகள்ல பிச்சு மேஞ்சிடணும். மேஞ்சிட்டு நான் சந்துக்கு வரமாட்டேன், நல்ல அரசியலை தருவேன், உங்க நம்பிக்கை தான் என் பலம், என் அலைச்சல் இல்லை உங்க பலம். நான் அலையும் போது என்ன ஆகும், இவ்வளோ என்ன அலைய விட்டானுங்களே வரும் இல்லையாம்மா, வருமா இல்லையா? இப்போ அமெரிக்காலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. கடைசியா 2 பிரசிடென்ட் யாரோ அவங்க 2 பேர் மட்டும் பேசுவாங்க. அங்க கேள்விகளுக்கு யார் தி பெஸ்டா பதில் சொல்றாங்கன்னு பார்த்து, இந்த கமலா ஹாரிஸுக்கும் ரொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு கொஸ்டின்ல தான் மாறிச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் அந்த அம்மா சரியா ஆன்சர் பண்ணல, அதுல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் டிப்ளமேட்டிக். அது மாதிரி திரு விஜய் அவர்கள், நான் இப்படிதான், என்னுடைய பசங்க 10 பைசா திருட மாட்டாங்க, நான் யாரையும் செலவு பண்ண விட மாட்டேன், இது ஒரு சர்வீஸ், ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஒதுக்கிடுவோம், அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும், அந்த 10 வருஷம் எனக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்து உருவாக்கணும் பசங்களை. நீங்க ஒரு பிரஸ் மீட் போதும், அதை பண்ற வரைக்கும் இந்த பண்ணையாரு இதெல்லாம் கிண்டல்லாம் இருக்கதான் செய்யும். ஓகே, அதை அவர் உடைச்சிருவார், ஈஸியா உடையக்கூடிய ஆள் தான். கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சார், அஜித் சார், சோ அவருடைய படம் விடாம போய்கிட்டே இருந்தது, இப்ப விடாமுயற்சின்னு சொல்றாங்க. சோ அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்திருக்கு, நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய குட் ரிவ்யூஸ் தான் வருது. ஒரு பக்கம் வந்து படத்துக்காக தான் அஜித் அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இறக்கி படத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க. உங்களோட பார்வையில இந்த படத்தை பத்தி சார்? மேக்கிங் வீடியோ தானே? ஆமா சார். பேரே என்ன? விடாமுயற்சி. இல்லம்மா, மேக்கிங். கிங். ஓகே. இஸ் கிங். மேக்கிங். கிங். மேபி கிங் அப்படிம்பாங்க,
மேபியே இல்லை, மே இஸ் கிங். அவரை கிங்னு சொல்கிறதுக்கு எனக்கு எப்படின்னா, அந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒரு வாக்கிங் ஒன்று வந்த ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தார், ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார். அவர் எப்படின்னாமா, இது இப்போ விஜய் சார் ஒரு ரூட் எடுத்திருக்காரு, அவர் எந்த ரூட்டும் எடுக்காது, அது ரூட் தலை. அது ரூட் தலைம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பஸ்ஸில் வந்து ஒவ்வொரு ரூட்டு போகுது இல்லையா? பச்சைபாஸ் காலேஜில் உருவாச்சு அந்த கல்ச்சர். எந்த ரூட்டில் இப்போ 35 37 பஸ்ஸுங்க போவோம், அந்த ரூட் வண்ணாரப்பேட்டை டு இது இப்போ அயனாவரம்னு வச்சுங்களேன், அது ஒரு ரூட்டு. அது வந்து பச்சைபாசை கிராஸ் பண்ணி போவோம். அந்த ரூட்ல அவன் தான் தலையா இருப்பான், அவன் பேர் ரூட் தலை. அந்த பஸ்ல அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு, ஒரு பிரச்சனை அவர் தான் போய் நிப்பாரு. அது மாதிரி எந்த ரூட்டுமே போடாம தலையாவே இருப்பாரு இந்த தலை. இவருக்கு எந்த ரூட்டும் கிடையாது. நடிகரா திடீர்னு வந்து ரேஸும் பாரு, அவர் ரேஸ்ல போனாலும் இந்த ரேஸ்ல இருப்பாரு. எது சினிமா ரேஸ்ல, அவர் அரசியல் ஐ மீன் வேற ரேஸ், கார் ரேஸுக்கு போனாலும் சினிமா ரேஸ்ல யார் வந்தாலும் அவர் தான் முன்னாடி நிற்பாரு. அது ஒரு பாக்கியம் தான். அது எல்லாருக்குமே அந்த யோகம் கிடைக்குமான்னு தெரியல, பை கிஃப்டட் தான், இறைவனோட அருள் தான் அது. அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர், விடாமுயற்சியோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, மகிழ் திருமேனி. அவருடைய தடம் அருண் விஜய் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அருண் விஜய்க்கு முதல்ல நல்லா ஓடின படம் தான் அது. ஃபர்ஸ்ட் பெரிய ஹீட்டை பார்த்தாரு. ஒரு டைரக்டர் டச் நிறைய இருக்கும் அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு அந்த படம் மேலே, விடாமுயற்சி மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது மக்களுக்கு ஐ மீன் அஜித் சாருடைய ரசிகர்களுக்கான ஒரு கிளாசிக்கல் படமாக இருக்கும். இப்போ காட்ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டச் இருக்கும் அந்த படத்தில், வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்காது. இப்போ நீங்கள் தீனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், ஒரு கிளாஸ் இருக்காது. நிறைய படம், ஒரு அமர்கலம், இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன் ஃபிலிம். ஆனால் காட்ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் இருக்கும். அது மாதிரியா இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடிய டைரக்டர் தான் நம்ம மகிழ் திருமேனி. அதனால் நிச்சயமா ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தலையில வச்சு தலையை கொண்டாடுற அளவுக்கு பொங்கலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் கூட அஜித் ரசிகர் மாதிரி தான் அந்த ஏக்கத்திலே தெரியுது. ஏக்கமே சொல்லுது, இன்னும் சொல்லுங்க சார், எங்க அஜித் சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. இதுதான் தப்பு இல்லையாம்மா? எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவருக்கு, பெண்கள் எல்லாரையுமே பிடிக்கும் சார். அந்த மாதிரி அவரையும் பிடிக்கும். விஜய் சார், அஜித் சார் ரெண்டு பேரையுமே காமனா ரசிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. இப்போ இன்னொரு பிளஸ் தெரியுமா விஜய் சாருக்கு? அஜித் சார் ஃபேனா ஓட்டு போடுவோம். அது ஒரு பிளஸ். அதனால விஜய் அஜித்தும் சினிமாவில் வேறையாக இருந்தாலும் அரசியலில் அஜித்தின் ஆசீர்வாதம் விஜய்க்கு உண்டு. அப்படி இது பண்ணிக்கலாம் நம்ம. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்களை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.